ஆசிரியை வீட்டில் கொள்ளையடிக்கச் சென்றவர்கள் வீடு மாறி பக்கத்து வீட்டுக்குச் சென்றதால் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்த பெண்ணிடம் நகை பணத்தை பறித்துக் கொண்டு தப்பிவிட்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள நத்தரை கிராமத்தில் தனியாக வசிப்பவர் 52 வயது அமராவதி. நேற்று இரவு வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் அவரது வீட்டிற்குள் நுழைந்தனர். திடுக்கிட்ட அமராவதியை கத்தி முனையில் மிரட்டி 30 லட்சம் ரூபாய் பணத்தை எடு என்று கூறியுள்ளனர். அதிர்ந்து போன அமராவதி அந்த அளவுக்கு என்னிடம் பணம் இல்லை என்று கூறியதை கேட்டு கொள்ளையர்கள் உஷாரடைந்தனர். அப்படியானால் இது டீச்சர் வீடு இல்லையா என்று கேட்டுள்ளனர். அதற்கு அமராவதி இது டீச்சர் வீடு இல்லை, தான் மட்டுமே வசிப்பதாக கூறியுள்ளார். உடனே கொள்ளையர்கள் சாரிம்மா, வீடு மாறி வந்துவிட்டோம், மன்னித்து விடுங்கள் என்று தெரிவித்துள்ளனர். அதை கேட்ட அமராவதி தன்னை கொள்ளையர்கள் விட்டுவிடுவார்கள் என்று கருதியுள்ளார். ஆனால் வந்த இடத்தில் வெறும் கையோடு போகக்கூடாது என கருதிய அவர்கள் அமராவதியை கத்தி முனையில் மிரட்டி 7 சவரன் நகை மற்றும் 25,000 ரூபாய் பணத்தை பறித்துள்ளனர். பின்னர் அவரை தனி அறையில் போட்டு பூட்டிவிட்டு செல்போனையும் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்று விட்டனர். விடிய விடிய தனி அறையில் தவித்த அமராவதி இன்று காலையில்தான் மீட்கப்பட்டார். இரவு முழுவதும் அவர் தம்மை காப்பாற்றக் கோரி குரல் எழுப்பியுள்ளார். ஆனால் வெளியே இருந்த யாருக்கும் அவரது சத்தம் கேட்கவில்லை. அவரது வீடு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது. வீடு திறந்திருந்த போதிலும் உள்ளே இருந்து கதவை தட்டும் சத்தம் கேட்டதால் அந்த வழியாகச் சென்றவர்கள் சந்தேகமடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது அமராவதியை அறைக்குள் தள்ளி பூட்டியிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து காலை 8 மணியளவில்தான் கதவை திறந்து அமராவதி மீட்கப்பட்டார். அது குறித்து தலைவாசல் காவல் நிலையத்தில் அமராவதி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்திய அவர்கள் முகமூடி கொள்ளையர்களை பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். கதவு கட்டுற சத்தம் கேட்டுச்சு. முதல்ல நான் அப்படியே லைட்டா தூங்கிட்டேன். சரி, திருப்பியும் கதவு உடைக்கிற சவுண்டு கேட்குது, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்க்கும்போது கதவு லாக் உடைச்சி வெளியில வந்துட்டாங்க. மறுபடியும் நான் வந்து பார்க்கும்போது 4 பேர் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. நான் இந்த இடம் வரும்போது அந்த உள்ளூர் ரூம்ல இருந்து வெளியே வரங்காட்டி 2 பேர் உள்ள வந்து புண்ணு என்னை வாயை வச்சு பொத்தி கத்தி காட்டி முகமூடி போட்டிருக்காங்க. தெரியல, கத்தி காட்டி மிரட்டி மூளையில கத்தி களத்துல வச்சு உட்கார வச்சுட்டாங்க. ஒருத்தர் போய் எல்லாம் உடச்சி பொருள் எல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு காதுல இருக்க தோடும் வாங்கிட்டு கையில எல்லாம் அடி, காலில் அடி, கம்பியிலேயே அடிச்சுட்டாங்க. அந்த மூக்குல காயங்க சார், தலையில அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு இன்னும் 30 லட்ச ரூபா பணம் எடுத்துட்டு வந்து பேங்க்ல, அந்த பணம் எங்க இருக்குது அப்படின்னு அடிச்சாங்க. நான் பணமே இல்லை, நான் கார் கம்பெனிக்கு கூட்ட வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னதையும், சரி அப்படின்னா நீ கார் கம்பெனிக்கு போறியா, நீ டீச்சர் இல்லையா, நீ படிக்கலையா அப்படின்னு கேட்டு நாங்க இடம் தெரியாத வந்துட்டோம், சாரி மன்னிச்சுக்கீங்க, வெளியில போலீஸுக்குலாம் சொன்னீங்கன்னா உன்னை கொன்னுடுவோம், உயிரோட விட்டுட்டு போறதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு வெளியில நல்லா உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாங்க. மொத்தம் பணம் 25,000 சார். பவுன் வந்து 7.5 பவுன். ஆசிரியையிடம் 30 லட்சம் ரூபாயை பறிக்கும் நோக்கத்தோடு வந்த கொள்ளையர்கள் வீடு மாறி நுழைந்ததால் ஏமாற்றம் அடைந்தனர். ஆனாலும் அந்த வீட்டிலிருந்த பெண்ணிடம் நகை பணத்தை பறித்ததோடு தனி அறையில் அவரை தள்ளி பூட்டிவிட்டு தப்பிய சம்பவம் தலைவாசல் பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.